தர்மத்தை காப்பதற்காக சொந்த பந்தம் யாரா இருந்தாலும் சரி, ஏன் அப்பாவே இருந்தாலும் சரி, மகனே இருந்தாலும் சரி, தர்மம் தான் முக்கியம் என்று வாழ்ந்தவர்கள் நம்ம முன்னோர்கள். அப்படி தந்தையை தண்டித்த உறவு, தந்தை தவறான வழியில போறாரு, அவர் சரி பண்ணணும்னு பாக்குறாங்க, முயற்சி நடக்கல. அதனால தந்தை தண்டனை பெற வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய பிரார்த்தனையை வைத்தவன் தான் பிரகலாதன் என்ற சிறுவன். அப்பா இரண்யகசிபு அவர் வரம் வாங்குறாரு, தன்னை யாரும் வெல்லக்கூடாது என்று சொல்லிட்டு. எப்பேற்பட்ட வரம், எப்படியெல்லாம் யோசிக்க முடியுமோ, மேலேயும் கிடையாது, கீழேயும் கிடையாது, உள்ளேயும் கிடையாது, வெளியேயும் கிடையாது, இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, ஆயுதமும் கிடையாது, ஆயுதத்திலையும் கிடையாது, ஆயுதம் இல்லாமையும் கிடையாது, வானத்திலையும் கிடையாது, பூமியிலையும் கிடையாது, மனிதனாலும் கிடையாது, மிருகத்தாலையும் கிடையாது, ஆணாலும் கிடையாது, பெண்ணாலும் கிடையாது. இப்படியாக யோசித்து இப்போ வரம் ஒன்று வாங்குறாரு. சாகா வரம் பெறுவதற்காக கேட்டபோது எல்லாம் டேட் ஆஃப் டெத் எல்லாருக்கும் உண்டு, நீ அதை கொடுக்க முடியாது, வேற கேளுன்னு இப்படி யோசிச்சு வாங்குறாரு இரண்யகசிபு. வாங்கின உடனே தான் ஆரம்பிச்சது அவருடைய அந்த அகங்காரம் ஏறி அப்படியே கர்வத்தோட தெரியுது, அசுரத்தன்மை எல்லாரையும் போட்டு பிரச்சனை பண்றாரு. ஆனா அப்பேற்பட்ட பிரச்சனை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு மகனாக பிறப்பது தான் பிரகலாதன். அதுதான் தர்மம் தன்னை அழிவுல காப்பதற்காக, தர்மம் அழிவுபடும் போதெல்லாம் இறைவன் செய்யக்கூடிய செயல் அது. கர்ப்பவதியாக இருக்கும்போது இரண்யகசிபனுடைய மனைவியினுடைய வயிற்றுல பிரகலாதன் இருக்கும்போது நாரதர் அவருக்கு இறைவனுடைய நாராயணனுடைய அத்தனை பெருமைகளையும் சொல்லிடுறாரு, எல்லாம் கேட்டுக்கிறாரு. அப்படி பிறந்தவர் தான் பிரகலாதன். அப்ப அவர் இரண்யகசிபு ஓம் இரண்யகசிபுவே நமக, ஓம் இரண்யாய நமக, இதுதான் சொல்லணும்னு சொல்றாரு. ஆனா இவர் மனசுல இருந்தது பூரா ஹரி, இவர் மனசுல இருந்தது பூரா நாராயண. ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறத அவருடைய வார்த்தை வருது. எப்படியாவது திருத்தி இருந்தா பையன், எனக்கு இப்படி ஒரு பையன் பிறக்கிறதா, எப்பேற்பட்ட அசுர தலைவன் நானே, அசுர மன்னன் சக்கரவர்த்தி நானே, எனக்கு போய் இப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு அவங்க ஆசிரமத்துல எல்லாம் விடுறாங்க. அவங்க சொல்றாங்க, அப்பா இனிமே சொல்லு ஓம் இரண்யாய நமக, ஓம் நாராயணாய நமக. அப்படி எங்க எடுத்தாலும் நாராயணாய 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 நமக இதே சொல்றான். இவன் மட்டும் இல்ல, இவன் கூட இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்தை சேர்ந்த படிக்கிறதுக்காக வந்த மற்ற மாணவர்களை சேர்த்து கொண்டு நாராயணன் புகழ், ஹரிநாமம் நாராயணன் புகழ். ஏகப்பட்ட கோபம் வந்துடுது இரண்யகசிபுக்கு. ஏகப்பட்ட தண்டனை கொடுக்குறாரு. இந்த மண்ணுல புதைக்கி வச்சு யானை மேல நடக்கணும், தலை நசிக்கணும், அப்படி தண்டனை கொடுக்க பாக்குறாரு. பெரிய சூலாயத்தை வச்சு குத்தி பாக்குறாங்க, பாம்பு விஷத்தை வச்சு கடிக்க பாக்குறாங்க, பட்டினியிலே சாவு வேணும்னு பட்டினி போடுறாங்க, அம்மா கையிலேயே கொடுத்து விஷத்தை வச்சு கொல்லுவோம் பையனை அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை வச்சு கொடுத்து பாக்குறாங்க, மலையிலேருந்து தள்ளி விடுறாங்க. என்ன நடக்கல. ஒரு கட்டத்துல இரண்யகசிபு, டேய் எங்க இருந்து நான் உனக்கு இந்த பலம் கிடையாது, என்னுடைய ஹரிகிட்ட இருந்து இந்த பலம் கிடைக்கும். எங்கடா இருக்கான் உன் ஹரி, எங்கடா இருக்கான் அந்த நாராயணன், எங்க இருக்கான், எங்க இருக்கிறான், எங்கடா இருக்கான், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். நாம பார்த்ததுல தெரியும், அந்த படமும் பார்த்துருப்போம். தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். அப்படின்னா இங்க இருக்கானடா இந்த தூண்லன்னு கேட்டு அவங்க அப்பா பிரகலாதனுடைய அப்பா இரண்யகசிபு என்ன பண்றாரு, அடிச்சு உடைக்கிறாரு. கற்பனை செய்து பாருங்க, அவர் எதெல்லாம் வரம் என்று நினைத்து வாங்கினாரோ அதையெல்லாம் மாறி ஆயுதம் இல்லாம நகத்தை கொண்டு அப்படியே அழகா வாளோட மோதுறான். இரண்யகசிபு கதையும் வாளையும் வச்சு கொண்டு தட்டு தூக்கிட்டு போய் எங்க கொண்டு வைக்கிறாரு, வாசப்படியில் உட்கார வச்சுக்கிறாரு. உள்ளும் இல்லை, வெளியும் இல்லை, வானமும் இல்லை, பூமியும் இல்லை, பகலும் இல்லை, இரவும் இல்லை, மாலை நேரத்துல மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. எப்படி பாருங்க, ஆயுதம் இல்லை, ஆயுதம் இல்லாமையும் இல்லை, கையை நகத்தை போட்டு அப்படியே பிரிச்சு எடுத்து குடலை மாலையா போட்டு அப்படியே உடலெல்லாம் ஆக்ரோஷத்தோட, ஒரு மிகப்பெரிய கோபத்தோட, பயங்கர கோபம். பக்கத்துல அஞ்சுகிறார்கள் எல்லாரும். அப்படி அஞ்சுகிற போது பிரகலாதனே அந்த சாந்தப்படுத்துகிறான். யார, நரசிம்ம அவதாரத்தை. நரசிம்மன் தோன்றி இரண்யகசிபை அழிக்கிறான். பிரகலாதன் சொல்றான், அப்பா மாறணும், நீங்க பண்றது தவறு. பல முறை சொல்கின்றான். ஆனா தண்டனை கொடுத்தானே தவிர்த்து மகனுக்கு தான் தவறு செய்கின்றோம் என்ற எண்ணம் ஏற்படவே இல்லை இரண்யகசிபு தந்தைக்கு. வேற வழியே இல்லை. அப்போ இறைவனுடைய திருக்கரங்களால தன்னுடைய தந்தைக்கு ஏதாவது ஏற்பட்டாலும் நன்மை என்று நினைத்து அந்த தண்டனையை பெற்று தருகிறான் பிரகலாதன். அப்போ தர்மம் முக்கியம். அதுதான் இந்து தர்மம் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை. தர்மப்படி நடக்கணும். தர்மத்திற்காக இந்த சொந்த தந்தையும் தண்டித்தவன் பிரகலாதன். இறைவன் அவனை தண்டிக்க அதற்கு காரணமாக இருந்தவன் பிரகலாதன்.